ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வக்ஃப் திருத்த சட்ட முன் வடிவுக்கு எதிரான முதல்வரின் தீர்மானத்திற்கு எதிர்க்கட்சியான அதிமுக, பாமக ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவை திரும்ப பெற வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கு எல்லா கட்சியினுடைய சார்பில் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள், பிஜேபி தவிர அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இங்கே பிரதான எதிர்கட்சியும் மனதார வரவேற்றிருக்கிறார்கள். அதற்காக நான் முதலில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நேற்று முன்தினம் இதே அவையில் இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி பேசுகிற போது ஒன்றை சொன்னேன். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள். எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது, யாரை சந்திக்கப் போகிறார் என்று அந்த செய்தியும் கிடைத்திருக்குன்னு சொன்னேன். ஆனால் டெல்லியில் இறங்க பிறகு அவர் செய்தியாளர்களை பேசுகிற போது நான் இங்கே அவையில் பேசியதை கேட்டிருக்கிறார்கள் நிருபர்கள். நான் யாரையும் சந்திக்க வரவில்லை, எந்த அரசியல் நிலையிலும் வரல, எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு போனார். அதற்கு பிறகு மாலையில் பார்த்தால் ஒரு காரில் ஏறி புறப்பட்டிருக்கிறார், இன்னொரு காரில் மாறி ஏறி, இன்னொரு காரில் மாறி ஏறி உள்துறை அமைச்சரை போய் சந்தித்திருக்கிறார். சந்திக்கிட வேண்டாம் என்று சொல்ல, தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமையை நான் கேட்டிருக்கிறேன், இருமொழி கொள்கையை பற்றி நான் பேசியிருக்கிறேன் என்று நிருபரத்தில் சொல்லியிருக்கிறார். சென்னையில் வந்து இறங்கிய பிறகு அதற்காக நான் உள்ளபடிய இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவிக்க அதே நேரத்தில் எப்படி இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி வந்துருக்கேன்னு சொன்னாரோ, அதுவே இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை வைத்து என் முறை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமன்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 2025-26 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தவறுன்னு சொல்லு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடல்நலக் குறைவோடு பேரவைக்கு வருகை தந்திருந்தார். இன்றைக்கு கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கட்டாய ஓய்வெடுக்க அறிவுரை வழங்கியுள்ளனர். எனவே நான் மானிய கோரிக்கையை நான் இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 36 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 349 கோடியே 77,90,000, மூலதன கணக்கில் ரூபாய் 99 கோடியே 25,01,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அவைக்கு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். வெட்டு தீர்மானங்கள் முடிதல். முதல்வரின் தீர்மானம் குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் இணைந்திருக்கிறார். பாஸ்கர் பாண்டியன், இன்று சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட இந்த வக்ஃப் தீர்மானம் குறித்த முழுமையான விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். ஒவ்வொரு கட்சிகளும் சார்ந்த உறுப்பினர்களும் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைத்தார்கள் சொல்லுங்க. விரைவில் எப்போது வேண்டுமானாலும் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடரின் போது மானிய கோரிக்கை கேள்வி வினாத்தாளுடைய கைதானத்திற்கு பிறகு அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்திருந்தார். உணர்வுடன் வாழக்கூடிய இந்திய நாட்டு இருப்பினும் அனைவரும் இந்திய நாட்டு மக்கள் என்ற உணர்வை எந்த ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் குறிப்பிட்ட தரப்பை நாம் வஞ்சிக்கக்கூடிய வகையில் தான் திட்டங்கள்
குற்றச்சாட்டினையும் குறிப்பிட்டிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு முன்னெடுப்புகளை கூட அதில் அவர் தெரிவித்திருந்தார். இஸ்லாமிய தனி சொத்து வாரியம் உருவாக்க முயற்சி செய்வதாகவும், அனைவருக்கும் தேர்தல் முறையானது ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், மாநில வக்ஃபு வாரியங்களில் 2 முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்றும் இந்த சட்டம் கட்டாயப்படுத்துவதாகவும், இது முஸ்லிம்களிடையே மத நிர்வாகத்தில் அரசு தலையிடுவதாகவும் என 40வது பிரிவை நீக்குவது, வக்ஃபு வாரியத்தினுடைய சொத்து அடையாள மாற்றுவதாகவும், 26 கீழ் மத சுதந்திரத்தை மீறுவதாகவும் எனவும், வக்ஃபு பயனர்களுடைய அந்த வக்ஃபு இருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு தகவல்களை அவர் அதில் குறிப்பிட்டு, இந்திய திருநாட்டில் மத நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கியிருக்கிறது. அரசுகளுக்கு உள்ளது. ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மைய இஸ்லாமிய சமூகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் 1995 ஆண்டில் வக்ஃபு சட்டத்தினை திருத்துவதற்கு கடந்த 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மத்திய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள இந்த வக்ஃபு சட்ட திருத்த முன்வடியினை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துவதாக இந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.